ஆரம்பத்துல கலகம் முடிவுல நன்மையா தர முடியும். மாப்பிள்ள கலகம் நியாயம் கிடைக்கும். கலகம் உற்சாகமே ஏற்படும். கலகம் இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது, சப்புன்னு பேர். ஆனா உங்களுடைய கலகம் ஆரம்பத்தில் கலகம் முடிவில் உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய கலகங்கள். ஆக இப்ப நீங்க திருலோக சஞ்சாரி எங்கெங்க போனீங்க, என்னென்ன அதிசயங்கள் கண்டீங்க? வேலிமலை சாரலிலே திருச்சோலை மத்தியிலே தங்களுக்கேன ஒரு அழகிய அற்புதமான கனி கண்டே நாரதமுனி அடைய வேண்டும், சுப்பிரமணி செல்ல வேண்டும் திருத்தணி. ஒரு வழியாக முடிந்தது என் பணி. ஓஹோ, எப்படி பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஏற்கனவே கொண்டு வரக்கூடிய கனி கிடைக்கவில்லை, கண்டு வரக்கூடிய கனி கிடைக்குமா? அன்று நான் கொண்டு வந்த கனி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஏமாற்றம் அடைந்து மன கலக்கம் அடைந்தீர்கள். அந்த கலக்கத்தை தொரிக்கும் எண்ணத்து இன்று நான் பார்த்து வந்திருக்கக்கூடிய கனி சிறப்பான கனியாக உங்களுக்கு அமையும். கனிக்கு பெருமைகள் உண்டா? நிச்சயமாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இதோ எடுத்து கூறுகிறேன். வெட்டி மைக்கு வாசிங்க, வெட்டி மைக்கு வாசிங்க. மாங்கனிக்கும் தேன்கடலி மாங்கனிக்கும் தேன்கடலி மங்கனிக்கும் மேலிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு முறித்தேன் முருகா முருகா சடங்குகள் கொண்ட கழுமகள் சடங்குகள் கொண்ட தலைமகள் வந்து ஆடும் கொண்ட பாட்டுக்கு நாரதன் என்று மட்டுமே உலகத்துக்கு தெரியும். ஆனா கண்டுவத கணிக்க அழகான அற்புத கவிகள் கவி மாங்கனிக்கும் தென்கதளி வங்கனிக்கும் மேலிக்கும் பூங்கனி கண்டுமனும் பூரித்தேன் முருகா நான் கணிதேன் அக்கனி இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். நான் கடில அற்புதமான கவி கவி நாரதனை பட்டம் வச்சிருமா? எங்க ஏதாச்சும் ஒரு பட்டம் வைங்க. கணிக்கு சிலாய்க்க வேண்டாம், இழிச்ச பட்டம் உங்க பாட்டனுக்கு. அதனால உங்களுக்கு வரவேற்பு.
ஆச்சரியமா இருக்கு. மரம்னா நிறைய கொம்பு இருக்கும், ஆனா அதுக்கு ரெண்டு கொம்பு தான். கொம்பை பாத்தீங்களா? கொம்பு வலுவான கொம்பா? வலுவான கொம்பு. உங்க பிடி தாங்குற மாதிரி கொம்பு. நல்ல பெரிய கொம்பா சின்ன கொம்பா? உங்க பிடி தாங்குற மாதிரி சொல்றேன். கொம்பை 1 கிலோ பிடிக்கலாமா 2 கிலோ பிடிக்கலாம்? உங்க சௌரியம். ஒன்ன பிடிச்சாலும் சரி, ரெண்டையும் 1 கிலோ பிடிக்கிற மாதிரி கொம்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஒன்ன பிடிச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரெண்டையும் பிடிச்சா தான் பிடிக்கும். இல்ல, கொம்பு வந்து உங்க ரொம்ப பெரிய கொம்புனா 2 கிலோ தாங்கணும். அது உங்க வலு தாங்கும். ஆனா சின்ன கொம்பா தான் 1 கிலோ. பிடிச்சா புளிய கொம்பா பிடிக்கணும். முருங்கை வாதை பிடிச்சோம்னா கீழே விழுந்துருவோம். கொம்பை பாத்தீங்களா? நல்லா கொம்பு நிமிந்து இருக்க சரிஞ்சு போயிருக்கு. நீங்க பிடிச்சா அப்புறம் நினைச்சு பார்த்தேன் மச்சான், சும்மா அப்புறம் கொம்பை பாத்தீங்களா? கொம்பு நிமிந்து இருக்க சரிஞ்சு போயிருக்கானே. என்னங்க சொல்ல சொல்றீங்க?
கோதிலா கண்கள் உண்டு என்று தாங்கள் சொல்கின்றதை நான் கேட்கின்ற பொழுது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? பெண்களுக்குள்ள பொறிகள் இருப்பதை பேசுமாய் திறந்து ஆஹா, பெண்களுக்குள்ள பொறிகள் இருப்பதை பேசுமாய் திறந்து முனிய பேசுமாய் நல்ல பாட்டுக்காரியா தான் பாத்திருப்பேன் போல இருக்கு. ராகத்துக்கு என்னோட தந்தையே அடிமையாயிடுவாரு. ஆமா, ஆனா அந்த ராகமே இவளுக்கு அடிமையா? ஆமா, அடிமையா. நல்லா பாட்டுக்காரி, நல்லா அருமை, நல்லா பாடுவாளா? கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தாலாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். உங்க சவுடியை நீங்க என்ன வேணா பாட வச்சுங்க. தாலாட்டு பாடுவேன் சொல்லி ஏன்னா பேர்பட்ட பொண்டாட்டி தான் வேணும். ஒரே ஒரு பார்வை காட்டுக்குள்ள விவசாயம் பாக்குறா. விவசாயக்காரர் தான் நமக்கு பொண்டாட்டியா வேணும். சும்மா தின்னு விட்டு 3 நேரமும் தின்னு விட்டு வீட்டுக்குள்ள படுத்திருக்க பொண்டாட்டி வேணாம். நல்ல உழைப்பாளே, நல்ல உழைப்பாளே, ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால உங்களுக்கு பார்த்து இருந்தாலும் அவ பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா யாரு அதையும் கேட்டுருங்க. வேற எல்லாம் கூட எவள் என்ன புகழ்கிறவள் வேற என்ன இப்பொழுது
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் முன்னாடி சின்ன சுந்தரவல்லி மனம் பார்க்கும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. கலிதாசலத்துல முழுமையான கதைப்பாட்டை நீங்க வந்தா பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாரதன்லையும் கதைப்பாட்டா முழுமையா போறது நீங்க ஒரு ஆளு தான். சந்தோஷம். மற்ற நாரதெல்லாம் யாரையுமே கதைப்பாட்டு முழுமையா பாடுறது கிடையாது. சரி, ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பார்த்தேன். அண்ணனை தங்களை மனமுடிக்க வேண்டும் என்று பேசினேன். ஆனால் தங்களை பிடிக்கவில்லை என்று வெறும் வார்த்தையினால் உள்ளே நஞ்சை வைத்து பாருங்க. நஞ்சை வச்சு விளையாண்டிட்டா. எப்படின்னா உங்களை பிடிக்கும் அவளுக்கு, ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டான். மாப்பிள, உலகமே மிகப்பெரிய ஒரு நாடகம். அஞ்சான இருள்ல இருக்கா அவன் நடிக்கிறானா? அவன் நடிக்கிறா. அவன் மிகப்பெரிய நடிகை. ஏன் நடிக்கிறா? ஏன் கோபம் அப்படி பேசினாத்தான் அப்பதான் விரைவில் நம்ம புருஷன் வருவான்னு சொல்லி ஒரு ஏக்கம். சரி விடு, இதெல்லாம் இயற்கை தானே. என் முன்னாடி தானே பேசுறேன். ஒரு சிலவோட கடைசி நேரத்தில் அப்படி பேசினா தான் அவன் முடியும். மற்றவங்கள பேசுகிறேன். புருஷன் முன்னாடிகளை சண்டைனா புருஷன் கோபப்பட்டு பேசுனா பொண்டாட்டி விட்டு கொடுத்து போகணும். ஒரு நேரத்தில் பொண்டாட்டி கடுமையா பேசுனா ஐயா புருஷன் முன்னாடி சண்டை எப்படி வேணா வச்சுட்டு போங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் இல்லையா? நான் ஒரு 3வது மனுஷன், உலக பொதுநல தொண்டு, எங்கே போனாலும் ராவணேஸ்வரனே என்னை கண்டா பயப்படுவான். இந்த பிள்ளை என்னை கூட்டி கொடுப்போன்னு கேட்குது. ஏன் தெரியுமா? ஊருக்கு ஒரு நல்லது செய்ய போறோம்னா 4 கல்லடி விழுகும். ஆமா, பிடிச்ச ஒரு மாதிரி பேசுவாங்க, பிடிச்ச ஒரு மாதிரி பேசுவாங்க, பிடிக்காத ஒரு மாதிரி செய்வாங்க. எல்லாமே பேசுவாங்க. ஒரு பொது சேவனை போயிட்டா எல்லாமே இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டே போனா அப்போ சேவை கோவப்பட்டோம்னா முடிக்க முடியாது. சரி, நான் போய் என் முன்னாடி அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யலாம். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அபிராமியோட சண்டை விட்டதுக்கு அப்புறம் சண்டையை நான் போட்டு பழைய